விஸ்வாமித்ரர் ஒரு ஸ்லோகம் எடுக்கிறதா இங்க கம்பராமாயணத்துல வரும். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்ய வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவது உண்டோ, மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். ராமா, எவ்வளோ அழகா இருக்க நீ, தாமரை எதழ் மழை கன்றுக்கு உனக்கு. உன்னுடைய கைவண்ணம் அந்த தாட்டக்காவை நீ வதம் பண்ணும்போது பார்த்தேனே, உன்னோட பலம் அவ்வளோ இதா இருந்ததே கைகள்ல. ராமா, நீ காலால ஒருத்திக்கு மோட்சம் கொடுத்தியே, அது கூட ரொம்ப அழகா இருந்தது ராமாங்கிறார். ஆனா இங்க அவர் பார்த்தேன்னு சொல்ல, பார்த்தேன்னா நம்ம அதை பாக்குறோம் வச்சுக்கலாம். இங்க அவர் கண்டேன்கிறார், அதிர்ச்சியோட பார்த்திருக்கார். ஏன் அதிர்ச்சி அப்படின்னா, உலக நியதிப்படி கையானது நம்ம எப்பவுமே அரவணைக்கிற இடங்கள்ல தான் பிரயோகிப்போம். ஐயோ வரட்டும், அவனை கட்டிக்கணும் போல இருக்கே அப்படிமோ. ஆனா காலானது அடாவடித்தனம் செய்யதான் இது பண்ணுவோம். ஐயோ என்ன பண்ணி வச்சிருக்கான், வரட்டும், எட்டி மிதிக்கிறேன் உதைக்கிறேன்மோ. அந்த ஒரு நியதிக்கு மாறாக ராமன் பண்ணியிருக்கார். கை அரவணைக்க வேண்டியதுனால் வதம் பண்ணியிருக்கார் ஒரு அரக்கிய. காலால அடாவடித்தனை செய்யணும், ஆனா இவர் ஒருத்திக்கு மோட்சம் கொடுத்திருக்கார். அதனால உலக நியதிக்கு மாறா இருந்ததுனால ஆச்சரியமா பார்த்ததை வச்சு கண்டேன்கிறார். இன்னொரு அழகான தமிழ் இது இருக்கு. அவர் சொல்றார், கால் வண்ணம் இங்கு கண்டேன். ராமா, உன்னோட கால் வண்ணம் தான் இங்க கண்டேன் அப்படிங்கிறார். இதுக்கு இன்னொரு அர்த்தம், ராமாயணத்தை நம்ம ஒரு பெரிய இதா போட்டுட்டு அதுல பார்த்தோம்னா விஸ்வாமித்ரர் எக்ஸாக்ட்லி ஒரு அக்யூரேட்லி ஒரு குவார்டர் 1/4 பார்ட்டுக்கு தான் வருவார். தமிழ்ல அதுக்கு பேரு கால். அதனால கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு எடுத்துட்டு